பணிப்பெண்ணை துன்புறுத்திய புகாரின் பேரில் எம்எல்ஏயின் மகன் மற்றும் மருமகளை தேடி தனிப்படை காவல்துறையினர் கர்நாடகம் விரைந்திருக்கிறார்கள். பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியின் மகன் ஆண்ட்ரூ மதிவாணன் மற்றும் அவரது மனைவி மெர்லின் ஆகியோர் திருவான்மியூரில் தனியாக வசிக்கும் நிலையில் இவர்களின் வீட்டில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த 17 வயது சிறுமி கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வேலைக்காக சேர்ந்துள்ளார். வீடு துடைப்பதற்கும் காய்கறி நறுக்குவதற்காகவும் 16,000 ரூபாய் ஊதியத்தில் சிறுமி வேலைக்கு சேர்க்கப்பட்டிருந்தார். வேலைக்கு சேர்ந்த 2வது நாளில் இருந்தே மெர்லின் துன்புறுத்தியதாக இளம்பெண் புகார் அளித்துள்ளார். இது தொடர்பாக காவல்துறை பதிவு செய்த முதல் தகவல் அறிக்கையில் பெண்ணை குழம்பு கரண்டி, துடைப்பம் உள்ளிட்டவற்றை வைத்து தாக்கியதாகவும் கை, கால், முதுகு உள்ளிட்ட இடங்களில் சூடு வைத்து சித்திரவதை செய்ததாகவும் புகார் பதியப்பட்டுள்ளது. நீலாங்கரை அனைத்து மகளிர் காவல் நிலைய காவல்துறையினர் நேரடியாக கள்ளக்குறிச்சி சென்று சிறுமியிடம் வாக்குமூலம் பெற்றுள்ளனர். இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஆண்ட்ரூ மதிவாணன் மற்றும் அவரது மனைவி மெர்லின் ஆகியோர் மீது தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்புச் சட்டம், மிரட்டல், ஆபாசமாக பேசுதல் உள்ளிட்ட 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து 6 நாட்கள் ஆகியும் இதுவரை இருவரும் கைது செய்யப்படவில்லை. தலைமறைவாக உள்ள இருவரையும் பிடிக்க 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இவர்களின் செல்போன் எண்களை கொண்டு இருவரும் கர்நாடகாவில் பதுங்கியிருப்பதாக காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். இதன் பேரில் தனிப்படை காவல்துறையினர் பெங்களூரு சென்றுள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஆனந்தன்.